வணக்கம். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அலாங் வித் த பீப்புள். என்னோடய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட்டு 24/12/2025, 1987. Am I correct? Yeah. 1987, 1987, a great man from Tamil Nadu. அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் காலமாயிட்டார். அன்றைக்கி காலையில் எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 8-9 மணி இருக்கும். ஐ திங்க் நவ் இட் இஸ் 9:30 இருக்கும். அந்த சமயத்தில் திடீர்னு ரேடியோவில் நியூஸ், அந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதாவது முதல்ல புரூக்ளின் மருத்துவமனையில் ஒரு இது முடிஞ்சிட்டு திரும்பி வந்த பிறகு இங்கே சென்னை, நான் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு வீடியோவில், அவருடைய கடைசி ஸ்பீச், அரசியல் ஸ்பீச் தருமபுரியில் தான் நடந்தது. இந்த தருமபுரி ஸ்பீச் முடிஞ்ச போன ஒரு 3வது 4வது நாளே இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு காலையில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்முடைய முதல்வர் நம்மை விட்டு காலமாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையெல்லாம் அவ்வளோ உடனே அலர்ட்னஸ். அப்போ இருந்தவர் தேவாரம், அந்த டிஎஸ்பி, உடனே எல்லாம் இது பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு நியூஸை வெளிவிடுறதுக்கு முன்னாடி முதல்ல சட்டத்திட்டங்களை சரி பண்ணினார். சரி பண்ணி எல்லாம் இது பண்ணின பிறகு தான் ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸை விட்டாங்க. அப்பேற்பட்ட மனிதர் அவர். நான் இப்போ நேத்தோ முந்தானாலும் ஒரு பெண், தாரிக்கு, அவங்க பேர் ஃபுல்லாக எனக்கு தெரியல, ஷீ இஸ் ஃப்ரம் முஸ்லீம் கம்யூனிட்டி. நல்லா அப்படியே ஈவேரா பெரியாரை பற்றி என்ன சொல்கிறது, புட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஐ வாஸ் அஸ்டானிஷ்டு டு ஹியர் ஹர். நான் முதல்ல இந்த பர்வீன் அவங்களோட ஸ்பீச்சு கேட்பேன். ஷீ இஸ் அ வெரி குட் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர், நல்லா சைக்கலாஜிக்கலாக நல்லா பேசுவாங்க, அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். ஆனால் எனக்கு அவங்களுடைய தமிழர்வும் ரொம்ப பிடிச்சது. அவங்களதுலேருந்து ஒன்றில் நான் விலகினது என்னென்னா, அவங்க எல்லா மகாபாரதம் கேரக்டர் ஆகட்டும், ராமாயணம் கேரக்டர் ஆகட்டும், சீதையை பற்றி, எல்லாரை பற்றியுமே இந்த பர்வீன் மேடம் நிறைய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி பயங்கரமாக பேசுவாங்க, அவங்களுடைய எண்ணங்களோடு சேர்த்து வச்சு. நான் அது தப்புன்னு சொல்லலை, தமிழ் மேலே அவங்களுக்கு இருக்க பற்று, அவங்க பேசுகிறது எல்லாமே. பட் ஒரு சின்ன விஷயம் யூபியில் நடந்தது. அவங்க பேர் நூப்பூர்னு நினைக்கிறேன். எஸ், நூப்பூருங்கிறவங்க இவங்க மதத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அவங்க பலமுறை திருமணம் செய்கிறவங்க, அந்த கொள்கையுடையவங்க, அதை பற்றி பேசக்கூடாதான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்பா வட இந்தியாவே திரண்டுருச்சுன்னு சொல்லணும். வட இந்தியாவில் இனி வெளிநாடுலாம் கூட ஆயிருக்குமான்னு தெரில. இப்போ வரைக்கும் அந்த அம்மா காணாமல் போட்டாங்க. ஷி வாஸ் அ டேரிங் லேடி. அவங்க ஒரு யூத்து விங்கில் அந்த காலேஜில் லீடராக இருந்தவங்க. நல்ல பொண்ணு, லாயர், சின்ன வயசு தான். அப்பேற்பட்டவங்க இன்றைக்கி வரைக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கு வேறு ஒரே பொண்ணு, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஷி அப்ஸ்காண்டட். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, சரியான சமயத்தில் அவங்கள தலைமறைவாக்குறாங்கன்னு தான் சொல்லணும். இட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. இல்லைன்னா அவங்கள கொண்டே இருப்பாங்களா ரோட்லேயே விட்டு. இந்த ஒரு எங்கே சொல்கிறது தெரியுமா, ஒரு சாமியாரையெல்லாம் அந்த ஊரில் கிறிஸ்டியன் பாதிரியார்களோ என்னமோ மதம் மாற்றம் செஞ்சாங்கன்னு அதற்கு எதிர்த்ததுக்காக அவரை கொடுமை எல்லார் முன்னாடியும் வச்சு, அந்த வில்லேஜ் ஆளுங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க, அவங்க முன்னாடி வச்சு அடித்தே கொண்டாங்க. அவர் இந்த அர்ணவ் கோஸ்வாமி ரொம்ப எதிர்த்து அதை ரொம்ப பேசியிருந்தாங்க. எனக்கு அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. ரொம்ப ரொம்ப கொடுமை. அந்த
அந்த கொடூரத்தையெல்லாம் நான் வந்து அதாவது அது வந்து மனித நேயமற்றது. அந்த கம்யூனிஸ்ட்டு வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறவங்க அதை பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. வயசானவர் வேறு பாவம். அதுவும் அவர் வந்து என்னை அங்கே அனுப்பாதீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கேன்னு சொன்னவரை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க இல்லை நாங்கள் உங்களை பாதுகாப்பாக உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறோன்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு 4 ஸ்டெப் கூட நடந்துருக்கு போனோம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து லைவ் டிவியில் பார்த்தோம். சொல்லவே என்ன சொல்கிறது, எங்கே போச்சு இந்த மனிதர்களுக்கு இருந்த தைரியம். அங்கே இருந்தவங்க அந்த 100 பேர் மேலே இருந்தாங்க. ஒருத்தங்க இந்த எதுக்கோ ஸ்டோன் பெல்டர்ஸ் பண்ணாங்கல்ல, ஒரு செங்கல் எடுத்து அந்த அடித்தவன் மேலே போட்டிருந்தா உண்மையாக அவனுக்கு செத்தே போயிருப்பாங்க. அது கிறிஸ்டியனா அது முஸ்லீமா எனக்கு ஞாபகம் இல்லை, கிறிஸ்டியானிட்டின்னு தான் நினைக்கிறேன். சாரி, நான் என்ன ஏன் சொல்ல வரேன்னா மதத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறது நான். இருந்தாலும் வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன்னா அந்த மனித நேயமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு இவங்க பேசுகிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்துட்டுருக்காது. ஏன்னா அவங்க வந்து தமிழை வைத்து இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஷி ஹாஸ் த ஃபுல் ரைட் டு சே. அதே ரைட் வந்து நமக்கு கிடையாது. இப்போ நான் பேசுகிறத கூட எத்தனை பேர் எதிர்ப்பாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் இட் வில் ஹேப்பன், நடக்கும். இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் தமிழ்நாடு. ஆனால் நான் அதே இது ஏன் சொல்ல வந்தேன்னா இந்த தாரிக் அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்பா புல் அரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம் பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஐயோ நான் பேச முடியாததெல்லாம் பேசிட்டேங்கடாப்பா சாமி. ஏன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய பாரதியாரோட வெறித்தனமான ஒரு பக்தை மாதிரி நான் ஔவையாரை வந்து என்னுடைய மானசீக பாட்டி மாதிரி பார்க்குறது தான். பட்டு பாரதியார் வந்து ஒரு அந்தம்மா நல்லா என் பாட்டன் நாங்கள் நல்லா கொஞ்சம் வயசு பெரியவ இல்லையா, பெரியப்பான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு மாடல் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அழகாக அந்த வே ரா அப்படிங்கிறது ஈர வெங்காயம் ராமசுவாமி அப்படின்னு அது சொன்ன முழு பேர் தெரியல, தாரிக் அது கூட என்னமோ ஒன்று வந்திருந்தது. அவருடைய கருத்துக்களை வந்து அந்த தவறான கருத்துக்களை எவ்வளோ சரியாக சொன்னாங்கன்றதை வந்து எனக்கே புதுமை. அது ஷீ இஸ் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லேடி. என்ன டேரிங் வாய்ஸ். உண்மையாலுமே முழுசாக சந்தோஷப்படுறேன். பெரியாரை பற்றி பேசும்போது அதாவது அவரை வந்து திராவிட கழகம் அவரால் தான் தொடங்கப்பட்டது. இப்போ இருக்கிறார் இந்த வீரம் அவங்களோட கொள்கை நடத்தி செய்கிறவர். அவர் அந்த அம்மா சொன்னாங்க, உண்மையானுமே உண்மை அதுதான். அவர் ஒரு 1000 கோடி சம்பாதிச்சு வச்சார். 1000 100 கோடியோ தெரில சம்பாதிச்சு வச்சார். அதுக்கு பிறகு என்ன நான் தருமபுரியிலே பார்த்துருக்கேன். அந்த பெரியார் மணிமண்டபம்னு ஒரு இந்த 4 ரோடு கிட்ட இருக்கும். வேறு இந்த இதெல்லாம் இந்த இவங்க புக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு லைப்ரரி. அந்த பாக்கி இருக்க எல்லா ரூம்ஸும் வாடகை கொட்டிருப்பாங்க. அந்த வாடகை கொட்டதெல்லாம் அவங்களோட அந்த கட்சி நிதிக்கு போயிட்டே இருந்தது. என்ற ஒரு இது என்னன்னா இந்த திராவிட கழகத்துக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. 2 பேருமே தலைவர்களான பிறகு நல்லா சம்பாதிப்பாங்க. கொள்கையை வந்து இந்த ஏழைகள்கிட்ட மட்டும்தான் பரப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் ஜாலி. நான் ஃபஸ்ட்டு 2வது சொன்னேன், அவர் சீதாராம் யெச்சூரி மறைந்த போது அவங்கள பார்க்க வந்தவங்க ரொம்ப குறைவு. அப்போ உண்மையானமே தலைவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் இந்தியா விட்டு போயிட்டுருக்கு. செய்யணும். இந்த காங்கிரஸ் எப்படி, நான் காங்கிரஸு கம்யூனிஸ்ட்னு சொல்லலை, தகுதி இல்லாதவங்கள் யாராக இருந்தாலும் வெளியே போயிடும். அதுக்கு தப்பே இல்லை. வந்து அது என்ன சொல்கிறது, கருணாநிதி அவங்களோட குடும்பமாக இருந்தாலும் சரி, இப்போ வர்ற விஜய் அவரை கூட நான் வந்து அவர் இன்னும் எங்கேயுமே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அதாவது நான் வந்து பார்த்துருக்கேன், இந்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியில் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அங்கேருந்து சம்வித் பாத்ரான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப ஐ லைக் ஹிஸ் வே ஆஃப் ஸ்பீச், அவர் பேர் மறந்துருச்சு. அந்த இன்னொரு அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு அதாவது ஸ்பஷ்டமாக பதில் சொல்லுவாங்க. ரொம்ப கரெக்டாக அவர் அதோட இந்த ஒரு ரத்தன் சாரதான்னு ஒருத்தர் இருக்கார், சச் அ பர்சன். அவங்கெல்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா அதனால தான் பிஜேபி வந்து காங்கிரஸ்லேருந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் படித்து அறிவார்ந்தவங்கெல்லாம் சரியான முறையில் இந்த சொல்லுவாங்க இல்லையா கரெக்ட் ப்ளோ அப்படின்னு வெட்டு ஒன்றுன்னா அப்படி கரெக்டாக நீ யாருன்னு கேட்டால் நான் யாருன்னு தான் சொல்லணும்.
நான் வந்து இன்னாரோட பையன், இன்னாரோட பேரன், இன்னாரோட இது நீ எனக்கு எங்கள் தாத்தா வந்து ஒரு காலத்தில் 20 வருஷம் ஜெயிலில் இருந்தார். என்னை 20 வருஷம் ஜெயிலில் வச்சாலும் எனக்கு கவலை தேவையில்லை. அவர் ஏதோ அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்குன்னு சொல்லி உள்ளே போனார். உன்னை எந்த போராட்டத்துக்குன்னு கொண்டு உள்ளே வைக்கிறது? பாரத் ஜோடோ ஆந்தோலன்னா கடைசியில் அது பாரத் சோடோ ஆந்தோலன்னு ஓடி போயிட்டார். அது முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீ ஃப்ளூ டு த ஃபாரின் கண்ட்ரிஸ். சார் இங்கே இருக்கவே மாட்டார், அப்ஸ்காண்ட் ஆயிடுவார். ஏதாவது இங்கே பிரச்சனை பெருசாக வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஹி வில் மூவ் ஆஃப் டு ஜெர்மனி. எங்கெங்கே போகணுமோ தெரில. நல்லா கொடுத்து வச்ச மனுஷன் தானே. உலகம் சுற்றுறதுக்கு அவருக்கு ஈஸியாக. நமக்கெல்லாம் பணம் ரொம்ப கஷ்டம். அவருக்கு எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஓகே, நான் இதுக்கெல்லாம் பின்னாடி வரேன். இது அடுத்த முறை ஏதாவது பேசிக்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் எம்ஜிஆர். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா எம்ஜிஆரோட நினைவு நாள் இன்றைக்கி. எத்தனை வருஷம் ஆச்சு அவரது இறந்துட்டுன்னா 2025. இப்போ 1987 இறந்தார். எத்தனை ஆச்சு? 3 8 11 38 வருஷம் ஆச்சு. 91 தான் எங்கள் அப்பாவும் இருந்தார். வருதும் 35 வருஷம் ஆச்சு. இது 38 வருஷம் முடிஞ்சு 39வது வருஷம். ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். மறக்கலை, உண்மையாலுமே மறக்கலாம் கிடையாது. என்கிட்டையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கும் எம்ஜிஆர் பாட்டு கேட்டிங்கன்னா அப்படி ஜடங்னு வரும். ஏன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்து யார் பாட்டு கேட்டு வளர்ந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னோ இல்லை கவிஞர் வாலி இதுனோ இல்லை முத்துராமலிங்கம் அவர் அந்த டைம்லலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இன்னொருத்தர் இருந்தார், வாலி, பட்டுக்கோட்டையார், கண்ணதாசன், ஒன் மோர் வெரி கிரேட் பர்சனாலிட்டி, பாடல் எழுதுகிறவரில். அவங்க எல்லாருடைய பாட்டுன்னெலாம் நமக்கு தெரியாது. உண்மையாலுமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாட்டுகளெல்லாம் அப்படியே ஒன்று என்ன சொல்கிறது, ஆணி முத்து அப்படி முத்துக்கள் விழுறது வேறு, ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலையிலே வச்சு நங்குன்னு அடிக்கிறதுன்னெலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே டங்குன்னு உள்ளே இறங்கிடும். பகுத்தறிவு விவாதத்தை பேசுகிறதுக்கு பெரியாரை பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன பகுத்தறிவு விவாதியாக இருந்தார்னு அந்த அம்மா சொன்னப்போ தான் நான் கவனித்தேன். என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி த யங் ஜெனரேஷன் ஷுட் ஹாவ்னு. இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க, இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த காலத்துக்கு உரிய கருத்தை வந்து அந்த ஆள் 49க்கு முன்னாடியே சொல்லியிருக்காருன்னா பெரிய ஆள் தான். அதுக்காக அவர் பெரியார்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை மக்கள் மனசில் விதைத்ததுக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக எம்ஜிஆரோட பாட்டு சொல்லட்டுமா? நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனதினிலே நாணயத்தை வளர்க்கணும். நாணயம் அப்படின்னா ஹானஸ்டி. ஏன்னா நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ தமிழ் பேச தெரியுமான்னு இல்லை, அதுக்காக சொல்கிறேன். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், கல்வி தரும் கரெக்டாக ஞாபகம் வரல, சாரி, இனி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்து நிற்கிறேன். ஏன்னா இன்னும் யோசனை பண்ணி பாருங்கள். பெரியார் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவரை வந்து வைக்கம் வீரர் பெரியார்னு சொல்லுவாங்க. அவர் கேரளாவில் வந்து அந்த வைக்கத்தில் சம்மந்தப்பட்டவர். அது கூட எனக்கு, ஐ எம் நாட் அ சோஷியல் டீச்சர், அதனால் ரொம்ப பெருசாக எனக்கு தெரியல. அவர் அந்த வைக்கத்தோட போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டவர். வைக்கத்தில் வந்து இந்த சாதி வித்தியாசத்துக்கான ஒரு போராட்டம் நடந்ததில் அவர் கலந்துக்கிட்டு வெளிப்படுத்தினவர். அதே கேரளாவில் நாராயணகுருன்னு ஒருத்தர் வளர்ந்தார். மேபி அந்த சுச்சுவேஷனில் அதுக்கு பிறகான எனக்கு தெரியல. அவர் நாராயணகுரு உண்மையுமே அந்த தாழ்ந்த ஜாதியில் வந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கன்வர்ட்டிசம்க்கு எதிர்க்கணுங்கிறதுக்காகவே அந்த காலத்தில், ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் இருந்தப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி கன்வர்ட்டிசம் ரொம்ப இருந்தது. அவங்களுடைய ஈடுபாட்டில் நிறைய போயிட்டாங்க. நமக்கு இதுக்கு எப்படி முகலாய காலகட்டத்தில் வந்து அக்பர் அந்த தீனிலாகின்னு ஒரு இதே கொண்டு வந்திருந்தார். தீனிலாகின்னு ஒரு மதமாமா,
இங்கேருந்து அந்த ரஜபுட்ஸ் எல்லாம் வந்து முஸ்லீமாக மாற்றுறது. அப்படி தான் எல்லாருமே நிறைய பேர் மாறி அந்த என்ன பேர் தெரியுமா? என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பேரில் வந்து சர்நேமில் வந்து இவ முஸ்லீமும் இருப்பாங்க, ஹிந்துவும் இருப்பாங்க. நான் கேட்டேன் ஒரு நாளைக்கு, ஹவ் அபவுட் ஹவ் டு யூ ஆர் முஸ்லீம் அப்படின்னு. நோ நோ மேடம் வி ஆர் தேர். எனக்கு அந்த சர்நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஷி வாஸ் மை ஃப்ரெண்ட் சிராஜ். சிராஜ் அவளோட சர்நேம் வந்து சட்டர்ஜியா, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏன் சொல்கிறேன்னா அந்த அந்த முகலாய அவங்க வாழ்ந்த அந்த முகல் பீரியடில் வந்து இனிப்பாக கொடுத்தாங்களோ கசப்பாக கொடுத்தாங்களோ எதையோ ஒன்று கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கன்வர்ட்டிசம் நடந்தது. ஓகே, இது எம்ஜிஆருக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த பகுத்தறிவுவாதியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இவரை வந்து பகுத்தறிவுவாதின்னுவாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா உள்ளிருந்து வந்தால் தான் பாட்டுகளெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பகுத்தறிவு அந்த இது என்ன, அதாவது மனைவியை கல்யாணம் பண்ண பிறகு உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. பிடிக்கலன்னா விட்டுருங்க, 70 வயசுக்கு மேலே பிடிச்சிருந்ததுன்னா இன்னொன்று கூப்பிட்டுக்கோங்க. அதை விட ஒரு கொடுமை என்னென்னா, அந்த 70 வயசு 60 வயசுக்கு மேலே அந்த மணியம்மையை கல்யாணம் பண்ணும்போது 16 வயசு. அதுக்கு இவங்க கூட்டத்தார் சொல்கிற பதில் என்னன்னு கேட்டோம்னா, அதாவது அவர் வந்து அவருடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மனைவியாக இருந்தால் வந்து அது அவங்களோட இதுக்கு போகுமா, அப்புறமேட்டு அது என்ன கன்றாவியாக இருக்கட்டும், நான் அதை பற்றி பேசக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்துடுச்சானா. ஏன் சொல்கிறேன்னா, மகளை தத்தெடுத்துருக்கக்கூடாதா, மகளுக்கு சொத்தை கொடுத்துருக்கக்கூடாதா, மகளை நிர்ணயம் பண்ணுறதுக்கு விட்டுருக்கக்கூடாதா. வாஜ்பாய் அவர் வந்து கல்யாணம் பண்ணவே இல்லை, அவரோட சொத்தெல்லாம் அவங்க இதுக்கு அடுத்ததுக்கு. அத்வானி கூட மகள் வந்து தத்தெடுத்ததான்னு கேள்விப்பட்டிருக்கேன், தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, திருக்குறள் வந்து ஒரு மிகப்பெரிய நூல் அப்படிங்கிறதுல யாருக்குமே இதில் 1330 குறளும் வந்து நான் இங்கிலீஷில் எல்லாம் படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த சின்ன வயசில் இருக்கும்போது இங்கிலீஷில் எங்களுக்கு அந்த வெர்ஷன் நல்லாயிருக்கும். நான் இதை கம்பேர் பண்ணுவேன், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க எத்தனையோ மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நான் படிக்கும்போது இருந்தே பரிமேலழகர் உரை தான் ரொம்ப, அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜே பரிமேலழகர் உரை தான். அது புரியாமல் இவர் வந்து தப்பாக சொல்லிட்டாராம்மா. அதுக்கு பிறகு 1949 ஒரு குரூப்பை பிடிச்ச செம்ம அடி அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு இல்லை நான் வந்து ஒத்துக்கிறேன், திருக்குறள் வந்து உண்மைதான் அப்படின்னு. இந்த கருணாநிதி அவரும் சில வச்சாரா, அவங்க பையன் சில வச்சாரான்னு எனக்கு தெரில, ஸ்டாலினான்னு தெரில. கடற்கரை எங்கள் இதில் விவேகானந்த பாறைக்கிட்ட திருவள்ளுவரோட அவ்வளோ பெரிய சிலை இருக்கும். அப்போ இவங்க வந்து செந்தமிழ்நாடோட எல்லா இதையும் பார்க்குறாங்க. அப்பேற்பட்ட அந்த திருவள்ளுவருக்கு சிலை வச்சு நம்ம எல்லாம் கொண்டாடி திருக்குறளுக்கு இது பண்ண அவர் இதெல்லாம் எதிர்க்கல. அது என்னென்னா இந்த கன்வீனியன்ட்டுன்னு ஒரு சொல்லுவோம், அதாவது அது என்ன சொல்கிறது, அது இஃப் ஐ சே வெரி கரெக்ட்லி எப்படி சொல்கிறதுன்னா கம்ஃபர்ட் ஜோன். அதாவது எனக்கு தேவையானது வந்து நான் அதுலேருந்து எடுத்துக்குவேன், எனக்கு தேவையில்லாததை அப்படியே மறைச்சிருவேன். இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்குது, எல்லா விஷயத்துலேயும். எனக்கு எது தேவையோ அதை வந்து நான் வந்து ரெட்டு கோட்டு காட்டி டெய்லி சொல்லி அதை ஓப்பன் அப்பில் சொல்லி எல்லாத்துலேயும் சொல்லி இட் வில் ஸ்ப்ரெட் அ லாட். அந்த மாதிரி எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அதை அப்படியே அந்த எங்கேயுமே வர விடாமல் தடுத்து மறைச்சி. இந்த உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கணும், எத்தனை குறள் சார் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. நான் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடை விட்டு போய் 26 இயர்ஸ் ஆகிடுச்சு, வெளியில் தான் இருக்கேன். வந்துட்டு போய்ட்டு இருப்பேன், இடைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி வர்றது உண்டு தருமபுரிக்கு. ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட இப்போ கேட்டிங்கன்னா நான் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லிடுவேன். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது, கற்றதனால் ஆய பயன் என்கொள் நற்றால் தொழா அர் எனின், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த டங் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி பேசுகிறது. இந்த எத்தனையோ குறள் இருக்குது. தொட்டனை தூரும் மணற்கனி மாந்தர்த்தம்
கற்றனை தூறும் அறிவு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. இதெல்லாம் நான் உண்மையாக ப்ரிப்பேர் பண்ணலை, எங்கேயோ படித்தது. அதை ஓரளவுக்கு இப்போ இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் போனோம்னா என்னால் யோசிக்க முடியும். புக்கை எடுத்து ஒரு முறை புரட்டினான்னா ஒரு 100 அட்லீஸ்ட் ஒரு 100-150 குறளாவது சடச்சடன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா ரிகலெக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட நான் 25 வருஷமாக வெளியே இருந்துட்டு நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, சார் எங்கேயாவது பேசும்போது இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியது தானே? ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஸ்டாலினாக இருங்க. அதான் கம்யூனிசம் சேர்ந்த இப்போ தான் நான் சொல்கிறேன். உண்மையாலுமே கம்யூனிசத்துக்கும் திராவிடர் கழகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த ராஜான்னு ஒரு முறை யூஸ் பண்ணேன். அவங்கெல்லாம் ஏன் ஜோடியாக தெரியுறாங்கன்னா நெகட்டிவிட்டி பரப்புறது தான். நெகட்டிவிட்டி பரப்பி என்ன கிடைக்குதுன்னா, அரசியலில் சொல்லுவாங்க இல்லையா, குளிர்காயறதுன்னு. குளிர்காய்ஞ்சு குடும்பத்தையே ஏற்றிட்டாங்க. அம்மா கனிமொழி தமிழில் மேதாவி. அந்த பர்ஃபெக்ஷன் ஆஃப் தமிழில் பேசும்போது பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் தமிழோட இந்த மாதிரி ஔவையாரோட பாடல்களை சொல்லட்டும். இது அந்த ஔவையார் பாடலில் நேற்று தான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் கவனித்தேன். அதாவது பெண்கள் எப்படி இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. பாரதியார் பெண்கள் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்காங்க, அவங்கள எப்படி வளர்த்துறதுன்றதை பற்றி சொன்னதில் ஒரு இதே கிடையாது. ஆனால் ஆண்கள் எப்படி இருக்கணும்னு அந்த ஒரு 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 பாடல் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இந்த முலாயம் சிங் யாதவ் இந்த ரேப் சமயத்தில் ஒரு அசிங்கமான ஒரு இது சொன்னாப்புல. அதுக்கு சப்போர்ட்டாக அவங்க மகன் வேறு ஒரு இது பேரே ஒரு எந்த நாடு நல்லா விளங்கணும், நல்ல நாடுங்கிறது தான் தலைப்பு. ஒரு நல்ல நாடு பெருமை பெற வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்னு ரொம்ப சிக்கலான கேள்வி. நான் ஆக்சுவலாக இந்த புலியூர் கேசிகனோட அதே வரிகளை படிக்கிறேன். இது என்னோட இது கிடையாது, ஔவையாரோட பாடல்களோடது. மிகவும் சிந்திக்க வேண்டிய கேள்வியும் இது, ஆழமாக நுணுகி ஆராய்வதற்குரியதும் இது. பொருள் நிலையிலே வளமான நாடுதான் நல்ல நாடு. தொழில் வளம் சிறந்த நாடுதான் நல்ல நாடு. படை வலுவேர் பெருக்கமான நாடுதான் நல்ல நாடு. அறிவாற்றல் மிகுந்தோரால் ஆளப்படுவதுதான் நல்ல நாடு. ஆன்மீகத் துறையிலே உறுதியுடையதாயிருப்பதுதான் நல்ல நாடு. இப்படி பலபடியாக பலரும் சொல்கின்றார்கள். நல்லதொரு நாட்டிலே இவையெல்லாம் இருப்பதும் இயல்புதான். ஆனால் இவையே நல்ல நாட்டிற்கான அடிப்படை ஆகிவிட முடியுமா? இவ்வாறு சிந்திக்க தொடங்குவாரும் பலர். இதே கேள்வி ஔவையாரிடமும் கேட்கப்படுகிறது. ஒரு நாடு மக்கள் தொகை வாழும் பண்பட்ட சமவெளி பிரதேசங்களை மிகுதியாக பெற்றிருக்கலாம். அம்மக்கள் நிலத்தை பயன்படுத்தி விளைவித்து வளமான வாழ்வினராகவும் விளங்கலாம். ஒரு நாடு காட்டுப்பகுதி மிகுதியாக பெற்றதாக இருக்கலாம். மக்கள் காடுபடு பொருள்களை கொண்டு வாழ்வோராகவும் விளங்கலாம். ஒரு நாடு மேட்டு பிரதேசமாக இருக்கலாம். ஒரு நாடு பள்ளத்தாக்கு பகுதியாகவும் அமைந்து விடலாம். பாருங்கள், இந்தியாவை எப்பயோ எழுதியிருக்காங்க அந்த அம்மா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி நிலத்தின் அமைவை ஒட்டி ஒரு நாட்டை நல்ல நாடென்றும் மற்றொன்றை கெட்ட நாடென்றும் கூறிவிட முடியுமா? இப்படி கூறுவதுதான் பொருத்தமாகும். நாடானால் என்ன, காடானால் என்ன, மேடானால் என்ன, பள்ளமானால் என்ன, எவ்விடத்தே அந்நிலத்தில் வாழும் ஆடவர் நல்லவர்களாக அமைகின்றனரோ அவ்விடத்தேதான் நிலனும் நல்லதாக புகழடைகின்றது. இவ்வாறு நல்ல நாடு என்பதற்கு மூலமாக அமைபவர் அந்நாட்டில் வாழும் ஆடவரே என்கிறார் ஔவையார். மிகச்சிறந்த உண்மை இது. ஆடவர் சிந்திக்க வேண்டிய உண்மையும் இது. அவருடைய பாடல்கள் இது கரெக்டான ஔவையாருடைய பாடல். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இப்படி வாழ்த்துகின்றார் ஔவையர். நில உலகத்தே ஆடவரின் பொறுப்பு எத்துணை முதன்மையானது என்பதையும் இது நன்றாக புலப்படுத்தும். எதுக்காக இந்த மாதிரி ஔவையார் பாடலை இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி கணியன் பூக்குன்றனாரோட பாடல்களை, பின்ன பரிமேலழகர் உரை, திருக்குறளோட பாடலை, இதெல்லாம் நம்மளுடைய
கலை பண்பாடு தமிழ்நாட்டோட பொக்கிஷம். இதையெல்லாம் விட்டுருங்க. பகுத்தறிவாதின்னா அவர் சொல்கிறார், பெண்கள் கருப்பையை அறிந்து வீசிவிடுகள். அந்த அந்த பொண்ணு அந்த தாரிக்கு வந்து ரொம்ப அழகாக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துச்சு. நான் அப்படியே உண்மையாலுமே நம்மளுடைய ரிப்ளிகா பேசுகிற மாதிரி இருக்க. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் புதுசெல்லாம் நல்லா தான் வராங்கன்னு நினச்சேன். லெஸ்பியன் எல்ஜிபிடி எல்லாம் காரணமாக ஆனதுக்கு காரணம் வந்து பெண்களாக இருக்கிறவங்க வந்து அந்த ஆணுடைய தோற்றம் அந்த இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. அதாவது இயற்கையாக ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தால் அது தப்பு கிடையாது. அது அவங்களோட தப்பும் கிடையாது, யாரோட தப்பும் கிடையாது. இந்த சத்தீஸ்கட் அந்த ஹரியானா பக்கமெல்லாம் நிறைய இடத்துல என்ன நடந்ததுன்னா, கடத்திட்டு போயிடுவாங்க பாவம். அந்த சின்ன சின்ன பசங்களை தான் முக்கியமாக கடத்திட்டு போய் அவங்களுடைய அந்த ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆணு உறுப்பை கட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணிவிடுவாங்க. சேஞ்ச் அந்த என்ன சொல்கிறது, ஹிஜ்டான்னு அங்கே சொல்லுவாங்க. மை காட் திருநங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பாவம் அவங்கெல்லாம் வந்து மனசளவில் வந்து ஆணாவே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து தே கேனாட் அந்த வேர்டை வந்து அழகாக சொல்லிச்சு அந்த பொண்ணு தாரிக். கலவி, அதுக்கு கரெக்டான மீனிங் செக்ஸு, அவ்வளோதான். எல்லாம் தெரியாத மாதிரி தான். என்னமோ இந்த ஓடிடிஸ் ஃபிலிம்லாம் பார்த்தா அப்படியே கண்ணை மூடி காதை மூடி டிவியை ஒடிச்சு போட்டுடலாம் போல் வருது. அதுதான் இன்றைக்கு ட்ரெண்டு. யங் ஜெனரேஷன் Z அவங்களுடைய மூலம். ஓகே. இந்த லெஸ்பியன் எல்ஜிபிடி வந்து உணர்வால் வர்றவங்க வேறு, இப்படி கட்டாயத்தினால வர்றவங்க வேறு. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து அதனால தான் அந்த ரேப்பிசம்லாம் வந்து நிறையா நடக்கிறதுக்கு காரணம்னு சொன்னாங்க. இந்த பாடலில் பார்க்கும்போது அந்த முலாயம் சிங் யாதவ் சொன்னதை ஞாபகம். ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டானா ஒரு பையன், 16 வயசு 17 வயசு அவங்க கணக்கு, அதாவது 19 வயசுக்கு முன்னாடி தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். அதை வந்து பெருசாக பேசக்கூடாது. அதை சொல்கிறதுக்கு அவமானம். அதை விட மிகப்பெரிய அவமானம் அப்படி சொன்ன அப்பனோட மகனாக இருக்கிற அந்த ஆள் பேர் என்ன, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ். நான் முன்னையே சொன்னேன், அவரெல்லாம் இங்கே படிக்காதனால ஹி டஸ் நாட் நோ த கல்ச்சர் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியான்னு. உண்மை அதுதான். நீங்கள் வந்து என்னை வந்து அரசியல் ஆலோசகராக கிரிட்டிக்காக என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நான் வந்து துக்ளக் சார் ஷோவோட ஒரு மிகப்பெரிய ரசிகை. அதாவது வயசே தெரியாத வயசில் 7-8 வயசுல இல்லை, எங்கள் அப்பா வந்து துக்ளக் படிப்பார். நான் அந்த துக்ளக் படிக்கிற வயசு வந்த பிறகு, ஒரு 8வது படிக்க வந்த பிறகு பார்த்திங்கன்னா பின்னாடி முதல்ல கொஷின் ஆன்சர் தான் படிப்பேன். சுஜாதாவோடது சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமான கொஷின் ஆன்சர்ஸ்னால் சுஜாதா இன்றைக்கும் என்கிட்ட இருக்குது. அந்த ஏன் எப்படி எங்கே அப்படின்ற ஒரு இது இருக்குது. பகுத்தறிவுவாதின்னு பெரியாரை சொன்ன அளவுக்கு பகுத்தறிவுவாதின்னு எம்ஜிஆரை யாருமே பேசினதில்லை. ஏன்னா அவர் திராவிடர் கழகத்தை அவர் வந்து தெய்வ நம்பிக்கையுடையவர் கூட. அடிக்கடி முகாம்பிகைக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். அப்போ அதனால் அவரை வந்து அந்த இதுக்கு சேர்த்தலையா. பகுத்தறிவுவாதினா தெய்வத்தை நம்பக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்கன்னு தான் யாருடைய கான்ஸ்டிடியூஷன் எனக்கு புரியல. அதுக்காக சொல்ல வந்தேன். பகுத்து அறிவு, அதாவது பகுத்து பார்க்கணும். நாமெல்லாம் 6th சென்ஸு, அதுக்கு அர்த்தமே அதுதான். மனுஷன்னா 6வது அறிவுன்னு யூஸ் பண்ண 6வது அறிவுன்னு சொல்லுவாங்க. நல்லதா கெட்டதான்னு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு யூஸ் பண்ணுறது தான் பகுத்தறிவுவாதி. இந்த பகுத்தறிவுவாதி கம்யூனிஸ்ட் வந்து வெறும் கெட்டதை மட்டுமே பாரு, கெட்டதை மட்டுமே சொல்லு, கெட்டதாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே சொல்லு, நல்லதெல்லாம் அமுக்கி வச்சுக்கோண்ணா. எதுக்கு? வேலு நாச்சியார்னு ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட பெண்மணி நம்ம தமிழ்நாட்டோடவங்க. அவங்க பிரிட்டிஷ் டைம்லேயே இது பண்ணினவங்க. அவங்கள மாதிரி இருக்க அவங்கக்கிட்ட எல்லாம் போய் அவங்கள பற்றியெல்லாம் தப்பாலாம் எழுதியிருக்காரு. அது எந்த விதத்தில் எனக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பொம்பளைங்க மோஸ்ட்லி ஆண்கிட்ட சண்டை போடுறதே எது இருக்குன்னா, அவங்க அம்மா வீட்டை பற்றி பேசும்போது தான் கோவம் வரும். நீ வந்து உன் அம்மா வீட்டை பற்றி பேசு, அது உனக்கு இது, என் அம்மா வீட்டை பற்றி பேசாதன்னு சொல்லுவாங்க. அது போல் பார்த்தோம்னா நம்ம நாடு, நம்ம கல்ச்சர், சரி தமிழ் கல்ச்சராக கூட வச்சுக்கோங்க. நான் அதை சொல்ல வரல. இந்தியன் கல்ச்சரு, இந்த ஹிந்தி திருப்புங்கிறதுக்காக எதிர்க்கிறாங்க பாருங்க, அதுக்காக சொல்கிறேன். அந்த கல்ச்சரை கூடவா தப்பாக பேசுவீங்க? திருவள்ளுவர் தமிழர் இல்லை?
வேலு நாச்சியார் அந்த மண்ணில் பிறந்தவங்க இல்லை. யாரை எதிர்க்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. அந்த நான் கலைஞரோட படம் தான் அது, பூம்புகார்னு நினைக்கிறேன். அதில் ஒரு அந்த அம்மா பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் சுந்தராம்பாள் நடித்த அந்த கேரக்டர், சென்று வா மகளே சென்று வா இதை வென்று வா மகளே வென்றுவான்னு போருக்கு இது பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு பாடல் வந்து புறநானூரில் இருக்குது. அந்த காலத்தில் யாருமே இல்லை, போய் வென்று நீ போயிட்டு வென்றுட்டு வான்னு. இதே அந்த பாட்டோட அந்த கவிதையை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த காவேரி நதியில் இந்த அம்மா கண்ணகி வந்து தன்னுடைய கணவனுக்காக மதுரை பாண்டிய மன்னன்ட்ட போய் நீதி கேட்க போகும்போது பாடுற பாட்டாக பேக்ரவுண்டில் காட்டியிருப்பாங்க. சென்று, எனக்கு அந்த ஞாபகம் கரெக்டாக, சென்று வா, ஐம் சாரி, ஓகே, ஐ ஷுட் நாட் மேக் யூ போர் மோர். ஆனால் அந்த சென்று வா மகளே சென்று வா, உலகை வென்று வா மகளே வென்றுவான்னு எவ்வளவு இந்த மாதிரி சொன்னால் சரி. சுந்தராம்பாள் வந்து இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ஒரு பாட்டை வந்து, அதாவது கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிற பாட்டுக்கு, இல்லைப்பா நான் பாடுறதில்ல, எனக்கும் அந்த கொள்கைக்கு உடன்பாடு இல்லைன்னு. அந்த அம்மா வந்து ஒரு காலத்தில் ஒரு பாட்டுக்கெல்லாம் 1,00,000, அந்த காலத்தில் 1,00,000ங்கிறது இப்போ 1 கோடியை விட ஜாஸ்தி வாங்கின பீரியடில் நான் இதை ஒத்துக்க முடியாது, நான் இந்த பாட்டை பாட மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்களாம். எங்களையா வீக்கர் செக்ஷன் சொல்கிறீங்க? எங்களை மாதிரி பெண்மணிகளையா நீங்கள் வந்து 33% தான் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க? நீ கொடுக்கவே வேணாம். ஒரு காலத்தில் இல்லைன்னா ஒரு காலத்தில் 50% தன்னைத்தானே வளர்ந்துடும். இப்போவே வளர்ந்துருச்சு தன்னைத்தானே, அது வேறு விஷயம். வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான அருகதையே கிடையாது. ஔவையாரில் இருக்கட்டும், நான் வந்து அந்த இன்னொன்று இந்த 7 கடையேழு வள்ளல்களில் வந்து பாரி, ஓரி, அதியமான், அதில் ஒரு புலவர் இருக்காங்க, பெண்பால் புலவர், எனக்கு அவங்க பேர் சரியாக ஞாபகம் வரல. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணின நம்ம தமிழர் மண். இந்த அம்மா தமிழச்சி எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். சுத்தமாக இல்லை. சாரி, என்னுடைய டைம் லிமிட்டை நான் எக்ஸிட் பண்ணுறேன். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, எம்ஜிஆர் இறந்த அதே நாளில் தான் ஆறாக இருந்த அந்த பெரியார், வைக்கம் வீரர் பெரியார்னு சொல்லப்பட்ட கம்யூனிஸ்ட் திராவிட கழக வெறி பிடிச்ச பெரியார் வந்து இறந்த அதே நாள் தான், 24ஆம் தேதி, 24/12. அவர் எந்த வருஷம் இறந்தார்னு எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் வந்து நான் ஒரு யங் ஏஜில் இருந்தப்போ இறந்தனால எனக்கு தெரியும். அவர் எம்ஜிஆரை பற்றி கடைசி அவர் என்ன சொல்கிறது, தருமபுரிக்கு ஜெயலலிதா முதல்ல வந்தப்போ ஒரு பாட்டு இருந்தது, பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக அப்படின்னு சொல்லி. அந்த வாங்கையா வாத்தியாவையா ஆக்சுவலாக எனக்கு நல்ல பாட்டு வராது, பாட வராது. எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா பாடுவாங்க. அதனால தான் நான் அது சும்மா அப்படி, ஏன்னா அந்த அளவுக்குலாம் அந்த பாட்டு போய் சேரணுன்னா அதுதான் வரணும். இதோட அடுத்த லைன் நீங்கள் கேட்டிங்கன்னா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஏன் இந்த பாட்டோட முடிச்சுக்கிறேன் நான் இன்றைக்கி என்னென்னா, அவன் இஷ்டத்துக்கு ஃப்ரீடம்ங்கிற பேரில் எல்லோரும் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துட்டு மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஏற்கனவே போன அந்த நல்ல மனிதர்கள் போன அந்த வழியெல்லாம் மறந்துட்டிங்கன்னா, தமிழர்களை எழுந்து நில்லுங்கள், விழித்திடு எழுந்திடு, லட்சியத்தை அடையும் வரை நில்லாதேன்னு விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகளோடு முடிச்சுக்கிறேன். விழித்தெடு தமிழா, விழித்திடு. வணக்கம், நன்றி.